இந்த நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி கேள. போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல காதல். போயிட்டாரு வாங்க அப்படின்னா அது கள்ள காதல். அம்மா, என் தங்கச்சி உன் நம்பர் கேட்டா. கொடுக்க வேண்டியதானே? அது கொஞ்சம் செலவாகுமே. போட்டாச்சு. ஆமா, எதுக்கு கேட்டா? அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம், உன்னை கூப்பிடறதுக்கு கேட்டா. பட போச்சே. என்னடி யோசிக்கிற? யோ, ஆடு மாடு கோழி இப்படி எல்லா உயிரினத்துக்கும் வால் இருக்கு. இந்த வவ்வாலுக்கு வாலே இல்ல. அப்புறம் எப்படி பேர்ல மட்டும் வவ்வால்னு வச்சிருக்காங்க? பஜ்ஜி போட்டு தரவா? பச்சிலாம் போடாதம்மா. நீ போடுற பச்சிலாம் எனக்கு பிடிக்காது. டீ கடைக்கார அண்ணா ஆறுமுகம் இருக்காரு பாரு, அவரு கையால பச்சி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஏண்டா அவன் அங்க இங்கேயும் கையை வச்சுட்டு கையை கூட கழுவாம பஜ்ஜி போட்டு தரான், அது உனக்கு பிடிச்சிருக்கு. நான் போடுற பஜ்ஜி உனக்கு பிடிக்கலையா? இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இருவாரு இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு. என்னமாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. உனக்கு லேசா எவ்வளவு கடன் இருக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா இங்க பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கடி அடிச்ச என்னப்போ? கீழ் வீட்டுக்காரி என்ன தைரியம் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவா? அப்படி என்னடி சொன்னா? அவ புருஷன் ஒரு வாரமா வேலைக்கு போகாம இருக்கிறான். எப்படிடி கடன் எல்லாம் வீட்டு வாடகையில கட்டுறேன்னு கேட்டா, மேலக்கிற வேலையை பாத்துக்குவா மேலக்கிற வேலையை பாத்துக்குவான்னு சொல்றான். கதவை தட்டின சீக்கிரம் வந்து திறக்க மாட்டியா? நாளை மீது இப்படி பண்ணின்னு வச்சுக்கோ, கதவை ஒட்டச்சிட்டு உள்ள வந்துடும் தெரிஞ்சுக்கோ. இல்ல வெளியே போ. ஏன் கதவை சாத்துறேன், உடைச்சிட்டு உள்ளவா. வெறி புட்டிங்கி. பாப்பா, ஓய், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் மூச்சு இத்தனை வருஷத்துல இப்பதான் அவனுடைய சமையல்ல சேஞ்ச் தெரியுது. என்ன சேஞ்ச் மாமா? அப்பெல்லாம் கருப்பு முடி வரும் குழம்புல, இப்ப வெள்ளை முடி வருது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. குண்டூஸ், தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ ஒன்று போட்டு கொடுறா. எப்போ பார்த்தாலும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து டீ போடு காப்பி போடுன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பியா? ஏன் இந்த டீ குடிக்காம உன்னால் இருக்க முடியாதா? சே, அறிவுங்கிறதே கிடையாது. நீ அழகா இருக்கிறன்னா எப்படி வேணா பேசலாம்னு நினைக்கிறியா? இல்லை, டீ தானே வேணும், நான் போட்டு வரேன். நல்லா ஸ்ட்ராங்கா, சக்கரை கம்மியா. இப்படி சோறு திங்கிறீங்க, எவ்வளவு மான கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? இருக்குது, மீதி பாத்திரம் கழுவாம இருக்குது, அத கழுவி. சொல்லுங்க மேடம். எங்கேயா போய் தொலைஞ்ச? கோச்சிக்காதீங்க மேடம், கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. உன் கடையெல்லாம் எவன் சாப்பிடுவான்? அந்த டிவியை கொஞ்சம் போட்டு விட, சீரியல் பார்க்கணும். டிவியை போட்டு விடணுமா? அப்ப நீ சாப்பிட வரல, சீரியல் பார்க்க தான் வந்த. அஃப்கோர்ஸ். இவ்வளோ ஹோட்டல் பக்கத்து வந்தா வெளுத்துருவோம் பாத்துக்க. அண்ணா, நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறவங்க முடிவு பண்ண? அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுன்னா ரெண்டு கண்ணும் தெரியாத குருடன் தாண்டா பொண்ணு கொடுக்கணும். சொல்லுங்க. ஏங்க, நீங்க மாசம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணுமா? ஆமாங்க. வீடு காரு பங்களான்னு லைஃப்ல நீங்க செட்டில் ஆகணுமா? ஐயோ ஆமா ஆமா. அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது சொல்லுங்க. 5000 ரூபா கட்டி என் கம்பெனில சேருங்க. உடனே உங்களுக்கு கீழே 3 பேர்த்த சேருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 பேர்த்த சேர்க்கட்டும். இப்படியே நீங்க ஆளுங்களை சேர்க்க அண்ணா, எங்க வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டு பூரி கட்டுங்க. உன் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கிற மாதிரி பூரி வேணும்னா நீ தான் போய் சுட்டு போடணும். போய் சுட்டு போடுவியா?
ஐயே யார் அடுப்படியெல்லாம் போயிட்டு நின்று கஷ்டப்பட்டு இருக்கிறது? ஏதாவது கட்டி கொடுங்க. தோப்பார் பூரி வந்து சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், எல்லாம் நமுத்து போச்சு. வேணும்னா வாங்கிட்டு போ, ஆனால் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இப்போ வந்து ரிட்டர்ன் கொடுத்தனா நான் வாங்க மாட்டேன். பரவாயில்ல கொடுக்கலாமா? உன் புருஷன் வேணான்னு சொன்னானா எனக்கு தெரியாது. வேணான்னு சொல்லிடுவானா அவன்? நீங்கள் கட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லு, உன்னை மீறி ஏதாச்சும் பேசிடுவானா அவன் வீட்டுக்காரன்? இருக்கிற வீணா போன பூரி எல்லாத்தையும் கட்டுமா, கொடுத்து விடு அந்த பொண்ணு. பிருந்தா, என்ன பசங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கங்க. எனக்கு தூக்கம் வரல. உப்புமா செஞ்சு தரட்டுமா? 1 கிலோ எறா எவ்வளோ? எறாவா? கிலோ 600ரூவாம்மா. எறாவெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தங்க மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. எறா புட்டு செய்வது எப்படி? இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே. எறா வேணாண்ணா. யூடியூப்பை பார்த்து செய்ய போகிறா, அதுவே இவளுக்கு கஷ்டமாக இருக்கான்.